இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மாநகர மகளிரணி துர்கா அம்மா அவர்களுக்கும் அவங்க சகோதரர் மற்றும் தாய் தந்தை அவங்களோட கணவர் மற்றும் அவங்களோட சித்தப்பா தங்கை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த தமிழக வெற்றி கழக சார்பாகும் தமிழக முதல்வர் நமது மேடம் வந்திருக்காங்க சாரு நமது கல்வி தந்தை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கலந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் உங்களுக்குன்னே வாட்டர் பிளான்ட் போட்டிருக்காங்க. அதுவும் வாட்டர் பிளான்ட் சாதாரணமாக போடல, 2500 வாட்டர் பிளான்ட் போட்டிருக்காங்க. 250 ஆனால் அந்த 1000 லிட்டர் போட்டோம்னா 250 வாட்டர் பிளான்ட் போட்டிருக்காங்க. அந்த வாட்டர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா சில நகராட்சி ஸ்கூல்லையும் சரி, சில தனியார் ஸ்கூல்லையும் சரி எங்கேயுமே இல்லை. ஆனால் இங்கே மாநகர மகளிரணி துர்கா அம்மா நல்லா இந்த ஸ்கூல் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா வாட்டர் எனி டைமும் குடிக்கணும், குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு எப்பவுமே வாட்டர் பிளான்ட் எப்பவுமே ஸ்கூலில் எப்பவுமே இருக்கணும் என்று அந்த நல்ல எண்ணத்தோடு போடுறாங்க. நிறைய நலத்திட்டங்கள் தேடுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிஎம் துவக்கப்பள்ளி ஸ்கூலில் இப்போ பேகு ஸ்கூலு நோட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பல நலத்திட்டங்களை கொடுத்து சில மாணவ செல்லங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன் நமது மாவட்ட சார்பாகும். மற்றும் அவங்களுக்கு எப்பயுமே ஸ்கூலில் செய்யணும்னா ஒரு தனி சந்தோஷம், மாணவ செல்லங்களுக்கு செய்யணும்னா ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். அது நேரடியாக அவங்க போய் சிங்கப்பெண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நேரடியாக போய் அந்த ஸ்கூலில் போய் நேரடியாக பார்த்து அந்த ஸ்கூலில் ஒரு விஷயத்தையும் கவனித்து அதை கரெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க. அது பெரிய மனசு இருக்கணும். அதுவும் துர்கா அம்மாவுக்கு. ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா, ஒரு ஒரு நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு பேருக்காக, ஒரு இதுக்காக கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாநகர மகளிரணி அம்மா துர்கா அம்மா எப்பயுமே ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னு நினச்சா அது உண்மையாக இருக்கணும், நல்ல பொருளாக இருக்கணும்னு நினச்சி ஒரு சின்ன சாப்பாடு விஷயத்துல கூட அவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்கள பற்றி 2 வார்த்தைகளை சொல்லணும் இந்த மாணவ செல்வங்கிட்ட ஒரு வாய்ப்பு வந்துச்சு, சொல்கிறேன் நான். அதே மாதிரி அவங்க ஏதோ தானே ஒரு விஷயத்த கூட செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல நல்லா இருக்கீங்களாண்ணா, அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு தான் கேட்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அது இப்போ பிராண்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல பொருளாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம தாய் தந்தையை தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம அப்பா அம்மா மாரி, கடவுள் மாரி நம்மளுக்கு யாரு வீட்டுல இருந்து அனுப்பிச்சுடுவாங்க? மாணவ சொல்லுங்க, யார் வீட்டுல இருந்து அனுப்பிச்சுடுவாங்க? நம்ம தாயும் தந்தையும் தான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வீட்டுல இருந்து நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனா இங்கே பாருங்க, வாட்டர் பிளான்ட் போடுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா உங்களுக்கு நல்ல பிராண்டா, நல்ல ஒரிஜினலா, கரெக்டா ஒரு பொருளும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இப்போ நம்ம தாய் தந்தைகள்லாம் நம்மளை நினைவோட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. நம்மளுக்கு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு கொண்டு போவாங்க. அம்மா அப்பா சாமி கும்பிடு சொல்லுவாங்க. 3வது நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போய் சேர்த்து வச்சு ஆசிரியர் பெருமாளுக்கு வணக்கம் சொல்ல வைப்பாங்க. நீங்க எல்லாம் அது மாதிரி வச்சீங்களா?
ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சேரும்போது அது மாரி நம்ம ஆசிரியர் பெருமக்கள் நம்மளுக்கு கடவுள் மாரி குரு மாரி நம்ம வாழ்க்கையின் எதிர்காலத்தை முதல் எழுத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சொல்ற வார்த்தை எல்லாம் ரொம்ப நம்ம எப்பவுமே எப்போ வேலைக்கு போனாலும் சரி, எந்த லெவல்ல போனாலும் அவங்க சொல்ற வார்த்தை வந்து இப்போ கற்றுக் கொடுத்தாதான் அப்போ நம்ம கடைப்பிடிச்சு நம்ம செயல்படுவோம். அதை கரெக்டாக கவனிங்க. நம்ம ஆசிரியர் பெருமக்கள்லாம் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு அடுத்தது யாரு? ஆசிரியர் பெருமக்களுக்கு எப்பயுமே நீங்க கடைப்பிடிக்கணும், உண்மையா இருக்கணும். அவங்க போர்டுல வந்து சொல்லி கொடுக்குற பாடத்தை கவனிச்சு செயல்பட்டு நீங்க நோட்ல எழுதணும். சொல்லும் போது அவங்க சில விஷயங்களை காலையில 8 மணிக்கு கரெக்டா ஸ்கூலுக்கு வந்துருவாங்க, 8:30 வந்துருவாங்க. அவங்க வந்து உங்களை நல்லா படிக்க வைக்கணும் வருவாங்க. நீங்க படிக்க தவறக்கூடாது. படிச்சு நீங்கெல்லாம் பெரிய ஆளணும். எல்லாமே அவங்க பிள்ளைகள் மாதிரி தான் வழி நடத்துவாங்க. சில பிள்ளைகள் படிக்காம இருப்பாங்க, சில பேர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. அப்பயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கும் அந்த மரியாதை செலுத்துவாங்க, 2வது ரேங்க் எடுத்தவங்களும் மரியாதை செலுத்துவாங்க. லாஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கும் நீ அடுத்த வாட்டி படிச்சிருப்பா, படிச்சு நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் தினேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு வார்த்தைகளும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே நம்மளுக்கு கடவுளா உண்மையா இருந்து நம்மளுக்கு வழி நடத்தி அழகா சொல்லி கொடுப்பாங்க. அதை கவனமா நீங்க கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தாய் தந்தை கடவுளா இருந்து அடுத்தது நீங்க ஆசிரியர் பெருமக்களை தான் அதிக டைம்ல நீங்க ஸ்கூல்ல தான் இருப்பீங்க. கரெக்டுங்களா? அதே மாரி உங்க நண்பர்களும் சரி, உங்க தோழர்களும் சரி, தோழிகளும் சரி, நீங்க படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமையில நீங்க சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நல்ல நல்ல வார்த்தைகள் டாக்டர் மேடம் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். அவங்க உண்மையா நல்ல நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயமும் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. நீங்க போற ஸ்பீடு வந்து அடுத்த கடத்துக்கு போயினே இருக்கும். அதனால மாணவ செல்வங்களே, இந்த விழாவை ஏற்பாடு கொண்டு அழகா சீரும் சிறப்பாக நமது விழாக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்க இருக்க டிவிக்கு சொந்தங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லாருக்கும் பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த விழாவில் அருமையாக சிந்தனை செயல்பட்டாக ஒரு நடனம் ஆடி அது செயல்பட்டு மகிழ்ச்சியும் ஒரு பொங்கல் தீபாவளியோட மகிழ்ச்சி அதுக்கு மேல உள்ள உள்ளத்தோட ஆடிய நடன செல்ல மக்களுக்கு சிறுவர்களுக்கு நான் கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கிறேன். நீங்க இறைவன் பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். கடவுள் அண்ணாமலை அம்மன் போல் நீங்க ராஜகோபுரம் பேர் நல்லா இருக்கணும். நல்ல இந்த விழாவில் சீரம் சிறப்பாக நடனாடிய மக்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். அதுவும் பிள்ளைகளை பார்த்தாவே சந்தோஷமா அந்த நடனம் ஆடும்போது ரொம்ப அற்புதமாச்சு. அது ஏற்பாடு கொண்டு நமது துர்கா அம்மாக்கும் உண்மையா மகிழ்ச்சியா இருக்கு. இதுமாரி ஒரு நடனம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். இங்கே மேடை அமைத்து கொடுத்த மற்றும் இந்த டிஜிட்டல் எல்சிடி போட்ட அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். நமது மணி சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து இந்த பிள்ளைகளை நடனமாடி ஒரு அற்புதத்தை நடத்தும் போது ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் அந்த குழு சார்பாகவும் நான் கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கிறேன். ஒரு விஷயம் மற்றும் நமது விழாக்கு வந்து எல்லாருமே வந்து விழா வந்து நீங்க சொல்லுவீங்க, விழானா வந்து எல்லாருமே வந்து இது வந்து ஒரு அரசியல் இல்லாம ஒரு குடும்ப விழாமா தான் நடத்திட்டு வராங்க துர்கா அம்மா. அவங்க எங்க போனாலும் அவங்க அம்மா அப்பா அம்மா அவர்கள் உட்காந்துருக்காங்க. அம்மா வணக்கம்மா. அவங்களுக்கு தாய் தந்தையா துர்கா அம்மா கடவுளா இருந்து எங்களுக்கு டிவிக்கு கொடுத்து நிறைய நலத்திட்டங்களை கொடுக்கறதுக்கு அவங்க தாய் தந்தைக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம்மா. அதே மாதிரி அவங்க கணவர் விஷ்ணு சாருக்கும் அவங்க பிரதர் ராகுல் அவருக்கும் கோகுல் அவரும் அவர் பிள்ளை
அவர் அண்ணாமலை மலை போல இருக்கணும். அவர் எப்பவுமே துர்கா அம்மாவுக்கு எந்த விழாவில் பார்த்தாலும் சாதாரணமாக வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அவருக்கும் இந்த தகவல் பண்ணுறேன். அவங்க சித்தப்பா, அவங்க தங்கச்சி அனைவருக்கும் நல்ல உள்ளத்தோடு பண்ணுறேன். அவங்க கூட இருக்க ரோசாக்கா, அனைத்து அவங்க கூட இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த விழாவில் நன்றி, கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கிறோம். எப்பவுமே எந்த விழானாலும் அந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்க தான் கூட இருப்பாங்க. ஆனால் துர்காம்மா விழாவில் ஒரு விழா நடத்தினாங்கன்னா அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே விழாவாக மாற்றுவாங்க. அவங்க குடும்ப விழாவாக தான் அதை மாற்றி அழகாக அந்த லாஸ்ட் டைம் வரைக்கும் எண்டு வரைக்கும் அந்த விழா வரைக்கும் நடத்துவாங்க. அவங்க குடும்பத்தை சார்பாகவும் எங்கள் தளபதி விஜய் அண்ணன் சார்பாகவும் கோடான கோடி நன்றி தெரிவித்து தெற்கு மாவட்ட சார்பாகவும் இந்த மகளிரணி மாவட்ட மகளிரணிக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்து துர்காம்பாக்கம் மற்றும் நமது கலந்து கொண்டிருக்கும் சீதா சீனிவாசன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பழனி டாக்டர் அண்ணன் அவர்களுக்கும், பெருமாள் சார் அவர்களும், ஏழுமலை அண்ணன் அவர்களுக்கும், பாலா சார் மற்ற கலைச்செல்வன் நிறைய பேர் இருக்கீங்க. மணிரத்னம் ஒன்றியம் அவர்களுக்கு, ஆகாஷ் சார்கள், ரமேஷ் சார் அவர்கள், முரளி அவர்கள் மற்றும் செல்வகுமார், கணபதி அவர்கள், சரண் சார் மற்றும் பூங்கொன்றம் பூர்ணிமா அம்மா, சுதாகர் சார் மற்றும் பிரகாஷ், சுதாகர், செந்தில், முருகன் அண்ணன், மில்ட்ரி சார், ஜவாதி மல்லந்து வந்திருக்கீங்க. நிறைய பேர் சொன்னால் சொல்லினே இருக்கலாம். அண்ணன் பாஷா பாய் அண்ணன் அவர்களுக்கு, அம்பிகா மேடம் மற்றும் நிறைய பேர் எங்கே இருக்கீங்க இல்லை அண்ணன் வந்து ஐநார் அண்ணன் நிறைய பேர் இருக்கீங்க. எங்கே ஒளிஞ்சிருக்கீங்களா ஸ்ரீ அது மாதிரி டிவிக்கு சொந்தம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் நமது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மாணவ செல்லங்களே நல்லா படிப்பீங்களா? செல்லங்களே நீங்க அதிகமாக தண்ணியை பற்றி கவலைப்படுத்தல. அக்கா பாருங்க, துர்கா அக்கா உங்களுக்கு தண்ணி வாட்டர் பிளான் போட்டாங்க 250 மில்லிமீட்டர். ஓகேவா? தேங்க்யூ செல்லம். நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்து நம்ம அப்பா அம்மாவை என்ன சொல்றாங்களோ வழி நடத்தி, ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ சொல் பேச்சு கேட்டு நல்லா படிக்கணும். நீங்கெல்லாம் ஒரு IAS ஒரு IPS ஆகி ராஜகோபுரம் மாதிரி நம்ம அண்ணாமலை மலை போன இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. தருணத்தை சேமிக்க அழகான ஒரு குழு புகைப்படம். வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து நான் அதனைத் தொடர்ந்து 4வது ஒரு அருமையான
ஓவியத்தை வரைந்து 4வது பரிசு பெற்றிருக்கிறார் 8ஆம் வகுப்பை சேர்ந்த உதயா. வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய கனவை போன்ற உமன்ஸ் ஆர் நாட் வீக். நம்முடைய முதல்வர் சிங்கப்பெண் என்று அதிரடியாக சொல்வார். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஓவியம் அமைந்திருக்கிறது. பெண்கள் இன்று எல்லா துறையிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல் பணியில், மருத்துவராக, மாணவராக, இது அனைத்தையும். கூடுதல் ஆச்சரியம், பெண் பிள்ளைகள் பெண்களை பற்றி உரைந்ததை விட ஒரு தோழனாக, ஒரு ஆணாக, ஒரு பெண்களை பற்றிய ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை உரைந்து 2ஆம் பரிசை பெற்றிருக்கிறார். மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். வாழ்த்துக்கள் கண்ணா. கூடுதல் சிறப்பு, வருங்கால தமிழ்நாடு என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் வருங்காலத்தை தீர்மானிக்க போகிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய உருவத்தை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் உரைந்து முதல் பரிசை பெற்றிருக்கிறார் கார்த்திகேயன். வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு சிறப்பாக தற்பொழுது சமீபத்தில் தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதை எடுத்துக்காட்டாக வரைந்து கொண்டு அவங்களுடைய தோற்றத்தை அழகாக வரைஞ்சிருக்காரு. தற்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வரின் 52வது பிறந்தநாள் முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் நம்மளுடைய 400 மாணவ செல்வங்களுக்கு வழங்க உள்ளார்கள். ஒரு கைத்தட்டலோடு அவர்களை உற்சாகம் செய்யலாம். மட்டுமில்லாமல் கல்வி உபகரணங்களும் வழங்கி அவர்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் இந்த புகழ் வள்ளுவர். அவருடைய குரலுக்கு ஏற்ற ஒரு அருமையான நலத்திட்ட உதவி நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த நகராட்சி டவுன்ஹால் நடுநிலைப் பள்ளிக்கு இன்று கிடைத்துள்ளது. இதாதேவி அம்மையார் அவர்களுக்கு மட்டுமே இந்த முழு பெருமை சேரும். அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் மூலம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த பள்ளியின் சார்பாக அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய தந்தையார், தமையன் மற்றும் துணைவர்க்கும் நம்முடைய நன்றிகள். அவரை உற்சாகம் செய்யக்கூடிய அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் செஞ்சேன். துர்காம்மா சொன்ன மாதிரியே உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மகளிரணி செயலாளர் நல்லா இது பண்றாங்க. அவங்க மனசு என்னன்னா நீங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி கண் கலங்கி சொல்றாங்க. அந்த வாட்டர் பிளான்ட்டும் சரி, எப்பயுமே சரி, நீங்க அதை அம்மா பாப்பா ரொம்ப செய்யறாங்க. அவங்க கண்ணை ஏன் கலங்குதுன்னா நீங்களாம் நல்லா படிக்கணும். படிப்பீங்களா? சரி, கூட ஒரு போட்டோ எடுத்துடலாமா? அவங்க நின்னுங்கிறமா ரொம்ப
பெரியவர்கள் ஆசி வழங்குவது அப்படின்றது வேற. ஆனா இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் மழலையுடைய ஆசீர்வாதம் தான் பிற்காலத்துல அவர்களுடைய நல் வாழ்க்கைக்கு வந்து உறுதுணையா இருக்கும். உங்களுடைய ஆனந்த கண்ணிற்கு இந்த குழந்தைகளுடைய கைத்தட்டல் ஒரு சிறந்த பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நான் மட்டும் தனியா 2 வீலர் எடுத்துட்டு ஒரு விஷயமும் பார்த்து உங்களுக்காக என்னென்னலாம் வந்து பெஸ்டா கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் பெஸ்டா மட்டுமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா இதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது வெற்றிகரமா முடியும் போது எனக்கு என்னோட நிகழ்ச்சியில தான் அந்த கண்ணீர் எனக்கு வந்துருச்சு. ஆமா, ஆனந்த கண்ணீர் தான். அண்ணன் வந்து எனக்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் அண்ணன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் என்னை ஃபஸ்ட்டு பாராட்டுற ஒரு ஆள்னா அது அண்ணன் தான். என்னைக்குமே வந்துட்டு அண்ணனுக்கு உண்மையாகவும் என்னோட உழைப்பு என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கண்டிப்பாக என் அடி நேர்லேருந்தே கொடுப்பேன். இதுக்கப்புறம் அண்ணனுக்கு என்னென்னலாம் பண்ணால் என்னென்னலாம் செஞ்சால் அண்ணனும் எங்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒரு உயர்வான நிலைக்கு போக முடியுமோ அதுக்கான எல்லா உழைப்பையும் என்னால் போட முடியும். இந்த நிகழ்வை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களோட பிறந்த நாளைக்கு இப்படி ஒரு விஷயத்த செய்யறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல வந்த கண்ணீர் தான். குழந்தைங்க எப்பயுமே நான் உள்ள வரும்போது வந்து என்னை பார்த்து அக்கா வரவேற்கிறதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட வந்துட்டு அக்கா 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 நீ பின்னாடியே வருவாங்க. என்ன வேணும் உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்கிட்ட சொன்னது, அக்கா இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் பாசி பிடிச்சிருக்குக்கா, அதுல வந்து கொஞ்சம் பாசி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் சுத்த தண்ணியா இருந்தா போதும்னு அந்த குழந்தைங்க கேட்டது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு புக்கு வேணும், பேக் வேணும், பென்சில் வேணும், அந்த மாதிரி கேட்குற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லும் போது முதல் விஷயம் அதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு இதுக்கான மொத்த எஃபோர்ட்டையும் போட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இங்கே ஸ்கூலில் வந்து நேம் போர்டு ரொம்ப நாளாக இல்லை. அந்த நேம் போர்டு வந்துட்டு இல்லாததுனால ஸ்கூலில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் அந்த நேம் போர்டையும் வந்து செஞ்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு கொடுத்தேன். அது இல்லாமல் இந்த குழந்தைங்களோட என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் செய்ய ரொம்ப ஆர்வமாக நான் வந்து இருக்கேன். எனக்கு உண்மையாகவே சொல்ல போனால் இந்த குழந்தைங்க ஒரு வாட்டியும் நான் உள்ள ஒர்க்குக்காக வரும்போது என்னை பார்த்து அக்கா நீங்கள் என்னக்கா பண்ண போறீங்க, என்னைக்குக்கா இது நடக்க போகுது அப்படின்னும் போது நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன வேணும், எந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டை ஸ்பெஷல் ஆக்கணும்னு சொல்லும் போது தான் இந்த டான்ஸ் விஷயத்தை வந்து கொண்டு வந்தேன். கிளாசிக்கல் டான்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஏன்னா டெய்லி ஸ்கூலு படிப்பு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கும்போது அவங்களோட கண்ணுக்கும் குளிர்ச்சியாக அவங்களோட மனதும் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக இந்த கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணேன். என்னென்னலாம் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்தேன். இதுக்கு மேலேயும் என்னென்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுப்பேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.